தமிழகத்தை அதிர்ச்சியடைய வைத்த சம்பவம் ஒன்று கோவை மாவட்டத்தில் நடந்துள்ளது. மாணவர்கள் பள்ளிக்கு கல்வி கற்க வருகிறார்கள். அவர்களுக்கு அரசு வழங்கும் சத்துணவு என்பது அவர்களின் உடல் நலத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த சத்துணவே மாணவர்களின் உடல் நலத்திற்கு ஆபத்தாக மாறியிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் அமைந்துள்ள ஒரு அரசு பள்ளியில் மதியம் மாணவர்கள் வழக்கம் போல சத்துணவு சாப்பிட்டுள்ளனர். சில நிமிடங்களுக்குள் அங்கே இருந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மயங்கி விழ ஆரம்பித்துள்ளனர். பலருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த திடீர் சம்பவம் பள்ளி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக பள்ளி ஆசிரியர்களும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து மாணவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தற்போது 13 மாணவிகளும் 30 மாணவர்களும் என மொத்தம் 43 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் ஒரு மாணவரை பெற்றோர் தனியாக அழைத்து சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த மாணவர்களுக்கு திடீரென என்ன ஆனது என்று விசாரித்த போதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மாணவர்கள் சாப்பிட்ட சத்துணவில் பள்ளி விழுந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் வெளிவந்ததும் பெற்றோர்களும் பொதுமக்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு பள்ளியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவில் பாதுகாப்பு குறித்து இவ்வளவு பெரிய அலட்சியம் எப்படி நடைபெற முடியும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. தங்கள் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்ட பெற்றோர் பலரும் பதற்றத்துடன் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றுள்ளனர். அங்கே அவர்கள் கண்ணீர் மல்க தங்கள் குழந்தைகளின் உடல்நிலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை செய்திகளில் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் என்றாலே அலட்சியம் காட்டலாமா? அவர்களின் உணவு பாதுகாப்பு குறித்து அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழு பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் அல்லவா? அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் சத்துணவு திட்டம் என்பது தமிழகத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டம். இந்த திட்டம் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தினமும் உணவு பெற்று வருகின்றனர். ஆனால் அந்த உணவு தரமாகவும் சுகாதாரமாகவும் வழங்கப்படுவது மிகவும் முக்கியமான விஷயம். ஒரு சிறிய அலட்சியம் கூட குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே இந்த சம்பவம் குறித்து உடனடியாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் முறையாக பரிசோதிக்கப்படுகிறதா? சமையலறைகளில் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பு செய்கிறார்களா? இவை அனைத்தும் தற்போது மக்கள் கேட்கும் முக்கியமான கேள்விகளாக உள்ளன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமான அலட்சியத்திற்கு பொறுப்பானவர்களிடம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாணவர்கள் தான் நாட்டின் எதிர்காலம். அவர்களின் பாதுகாப்பு மற்றும் உடல் நலம் குறித்து எந்தவிதமான அலட்சியமும் இருக்கக்கூடாது. கவுண்டம்பாளையத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இனி இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறாத வகையில் அரசு மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களின் உயிர் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.